ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தமிழ் டைம் பாஸ் 360. இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிளியரா சொல்லணும். இன்று வெளியே வந்த எல்லா ப்ரோமோ, ஜியோ ஹாட்ஸ்டார் கிளிப்ஸ், கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா சோஷியல் மீடியாவில மொத்த ஒபினியன் எந்த பக்கம் இருக்குன்னு ரொம்ப கிளியரா தெரியுது. பப்ளிக் ரியாக்ஷன் ரியாலிட்டி செக். 100 பேர்ல ஒரு 5 பேர் மட்டும் தான் சப்போர்ட். மீதி 95 விழுக்காடு பேர் இந்த விஷயத்துக்கு எதிரா ரொம்ப ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ணிருக்காங்க. ரெட் கார்டு, டபுள் எவிக்ஷன் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்குது. அதாவது இது இனிமே ஒரு சின்ன தவறு கிடையாது. மக்கள் பார்வையில இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் பிஹேவியர் ஆகி இருக்கு. கோர்ட் டாஸ்க் வாட் ஹேப்பன். இன்னைக்கு ஃப்ரைடே மொத்தம் 9 கேஸ்கள் இருந்தது. எல்லாத்தையும் ஒரே நாள்ல எடுக்க முடியாதுன்னு ஹவுஸ்மேட்ஸ்கே பிக் பாஸ் சாய்ஸ் கொடுத்தார். அதில் முக்கியமான ஒரு கேஸ் மைக் மறைச்சு பேசினது குறித்த கேஸ். இந்த கேஸை கொடுத்தது சுபிக்ஷா, ரம்யா, சாண்ட்ரா, திவ்யா. பிக் பாஸ் எடுத்த ஆக்ஷன். முட்டை மற்றும் பால் பறிமுதல், கூடுதல் தண்டனை குறித்து டிஸ்கஷன். பிகெஸ்ட் ப்ராப்ளம் நோ கில்ட். இங்க தான் முக்கியமான விஷயம். நாங்க தான் பண்ணோம் ஒத்துக்கறதுக்கும் எல்லாரும் பண்ணுறாங்க ஜஸ்டிஃபை பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு சிம்பிள் அப்பாலஜி. எங்களால தான் இது நடந்துச்சு, சாரி. தண்டனை கொடுத்தா நாங்க ஏத்துக்குறோம், இதை கூட சொல்லல. இதனால் கண்டெஸ்டன்ஸ் கோபம் குறையல, பிக் பாஸ் இமேஜும் பாதிக்குது, ஆடியன்ஸ் ட்ரஸ்ட் முழுக்க போயிடுது. பனிஷ்மெண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணினாங்களா? இல்ல. கொடுத்த தண்டனை சரியா ஃபாலோ பண்ணல. வார்னிங் வந்த பிறகும் பிஹேவியர் சேஞ்ச் இல்லை. நாங்க மட்டும் இல்ல திரும்ப திரும்ப சேம் டிஃபென்ஸ். இது தான் பிரச்சனை. கேமரா அவேர்னஸ் காமன் சென்ஸ் மிஸ்ஸிங். 24/7 கேமராஸ், 60 கூட்டல் ஆங்கிள்ஸ் இருந்தும் மறைச்சு பேசுறது, ஆக்டிவிட்டி ஏரியா கேப்ஸ் பயன்படுத்துறது, டாஸ்க் முடிஞ்ச பிறகும் அன்னெசசரி இன்டராக்ஷன். இதெல்லாம் ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிற மாதிரி பிஹேவியர். ஆனா இன்று பிக் பாஸ் அதை கிளியர்லி டெலிகாஸ்ட் பண்ணிட்டார். அமோஷனல் டிராமா, ஸ்ட்ராட்டஜி ஆர் ஜென்யூன். கேஸ் நடக்கும் போது காம், கேஸ் முடிஞ்சதும் அமோஷனல் பிரேக் டவுன். இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் சாட்டர்டே எபிசோட் கான டேமேஜ் கண்ட்ரோல் ஆடியன்ஸ் ரொம்ப ஸ்மார்ட், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இஷ்யூ. என் ஃபேமிலி பற்றி பேசினா அஃபென்ஸ், மற்றவர ஃபேமிலி பற்றி பேசினா கேம். இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் மக்கள் அக்செப்ட் பண்ண முடியாம இருக்காங்க. கேம் என்ற பெயர்ல எதையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. சப்போர்ட்டர்ஸ் மற்றும் பிஆர் ஆங்கிள். சப்போர்ட் பண்ணுறது தப்பில்லை, ஆனா பிளைண்ட் சப்போர்ட், ஆப்வியஸ் மிஸ்டேக்ஸ் கவர் பண்ணுறது, இது தான் ஆடியன்ஸ்க்கு எரிச்சல். ஹோஸ்ட் விஜய் சேதுபதி சைலண்ட் சிக்னல்ஸ். பிக் பாஸ் டைரக்ட் அட்ரஸ் பண்ணல. அது என்ன சொல்றது? ஃபைனல் டிசிஷன் ஆல்ரெடி மேட், நேச்சுரல் கான்சிக்வன்சஸ்க்கு வெயிட் பண்ணுறாரா? நெக்ஸ்ட் எபிசோட் ஹோஸ்ட் இன்டராக்ஷன் தான் டிசைடிங் ஃபேக்டர். ஃபைனல் வேர்டிக்ட் ஆடியன்ஸ் பாவ். இந்த கேஸ் முடிவு மெஜாரிட்டி அகெயின்ஸ்ட், கிரெடிபிலிட்டி டேமேஜ், அவிக்ஷன் பாசிபிலிட்டி ஸ்ட்ராங். பிஹேவியர் சேஞ்ச் இல்லைன்னா கான்சிக்வன்சஸ் அவாய்ட் பண்ண முடியாது. இந்த விஷயத்துல உங்களோட ஒப்பீனியன் என்ன? காமெண்ட் செக்ஷன்ல ரெஸ்பெக்ட்ஃபுல் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப். See you in next review.